இந்த ப்ரௌனி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்குறோம். அடுப்பு பற்ற வச்சோம். இதில் ஒரு கண்ணாடி பவுலை வச்சுக்குவோம். சாக்லேட் எடுத்துருக்குறோம், அதில் போட்டுக்கலாம். சாக்லேட்டோட வெண்ணெய் இருக்குது, அதையும் போட்டுக்கலாம். ரெண்டையும் நல்லா டபுள் பாயிண்ட் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம 4 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த உடச்சி ஊற்றின முட்டையெல்லாம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்ச சர்க்கரையை போட்டுக்குவோம். அதையும் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். சர்க்கரை 150 கிராம். சர்க்கரையும் முட்டையும் நல்லா அப்படி கலக்கிக்கலாம், சர்க்கரை கரையிற வரைக்கும். நான் சர்க்கரையை பவுட்ரு பண்ணலை, முழுசாக தான் போட்டிருக்கேன். முட்டையும் சர்க்கரையும் நல்லா அப்படி கலக்கி விடுவோம். நாட்டு சர்க்கரை வச்சுருக்கோம் 150 கிராம், அதையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நல்லா முட்டை, ஒயிட் சுகரு, ப்ரௌன் சுகரு 3 நல்லா அடித்தாச்சு. நம்ம எடுத்து வச்ச மைதா மாவு போட்டுக்குவோம். இதோட கொக்கோ பவுடர் வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்குவோம். எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கலாம். இதில் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்குவோம், இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்கு. 2 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். சாக்லேட்டும் பட்டரும் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கியாச்சு. நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு கட்டி இல்லாமல் எப்படி இருக்குது பாருங்கள். இதை ஒரு கேக்கு டின்னில் நெய் தடவி வச்சுருக்கோம், இதில் ஊற்றிக்கலாம். ஒரு பாத்திரத்தை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ஸ்டாண்டு போட்டு அதுக்குள்ளே இதை வச்சுக்குவோம். மூடி போட்டுருவோம். ஒரு அரை மணி நேரத்துக்கு சிம்மிலே இருக்கட்டும் அடுப்பு. இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்ப்போம் பாத்திரத்தை. பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. கத்தி வச்சு குத்தி பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க, செட் ஆயிரும். இப்போ ஆறிடுச்சு, நம்ம எடுத்து வெளியில் வச்சுக்கலாம். ஓரம்லாம் நல்லா எடுத்து விட்டு தட்டை போட்டு நல்லா கமுத்தி விட்டு எடுத்துருவோம். இங்கே பாருங்கள், சூப்பராக ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. இதே போல் சின்ன சின்ன பீஸாக போட்டு சாப்பிடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.